வழக்கமாக இந்த வளைகுடா நாடுகள் அடிபட்டு போயிடுவாங்க. இப்போ அது இல்லை. திருப்பி இவங்க அடித்து டெல் அபீவ் காணாமல் போயிடுச்சு. ஈரான் வந்து தன்னுடைய சக்தியை காட்டிடுச்சு. தெஹரானா ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் வந்து வேற ஊருக்கு போக சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஏன் அதை இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடாது? டெல் அபீவ்லாம் ஒழுந்து போச்சு, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க, என்ன அதுக்கு போகிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது? அது என்னது ஈரானுக்கு மாத்திரம் சொல்லணும்? தீவிரவாத தாக்குதல் வந்தது, பொருளாதார இதை நிறுத்தி விடுவேன்னாரு, 2 பேரும் வாய் விட்டு நின்ட்டாங்க. அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி நிறுத்த முடியாது அவங்களால. மாதிரி இஸ்ரேல் ஈரானுடைய இந்த போர் நிறுத்தத்துக்காக வந்து G7 மாநாட்டை வந்து பாதியில நிறுத்திட்டு நான் வரல, அதே மாதிரி போர் நிறுத்தத்தை விட பெரியது காத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. 2வது உலக யுத்தத்தில் அமெரிக்காவை சீண்டனதுனால தான் ஜப்பான் வந்து அணுகுண்டையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. அந்த தப்பை வந்து ஈரான் பண்ணக்கூடாது. அன்னைக்கே 2 அணுகுண்டில் வந்து உலகம் ஆடி போச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், பூமி எல்லாம் போகுது. இந்தியா இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணுது, அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஈரான்கிட்ட தான் பெட்ரோல் இருக்குது, இஸ்ரேலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இஸ்ரேலை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதானியுடைய துறைமுகம் அங்கே இருக்குது, தாக்கப்பட்டு. இந்தியாவுடைய எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுவது அதானி கம்பெனியிலிருந்து எடுக்கும். அதே மாதிரி ஈரான் நாட்டுடைய தலைவர் கமேனி கொல்லப்பட்டா இந்த போர் வந்து நிறுத்தப்படும். தன்னை காப்பாற்றிக்க முடியல, உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே பயப்படுத்துறாங்க. அதுக்குள்ளார இவங்களும் சொல்கிறாங்க நெத்தன்யாகு எங்கே ஓடி போனார்னு தெரியல. இந்த போர்னால வந்து ட்ரம்ப் அவர்களுடைய உயிருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படியெல்லாம் சொன்னா தான் வந்து அமெரிக்கா வந்து தன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணி விடுற கதைகள் எல்லாம் யோசிக்கணும். ஆக ஒன்று தெரியுது, உலகத்தினுடைய இறுதி நேரம் வந்துட்டு. தமிழ்மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஈரான் இஸ்ரேலுடைய போர் வந்து 4வது நாளாக ஒரு மிகப்பெரிய போராகவே மாறிட்டு இருக்கு. இந்த போர்னால வந்து மக்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றே சொல்லலாம். இந்த போர் இந்த 2 நாட்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? முக்கியமான பாயிண்ட் வந்து ஈரான் வந்து பெட்ரோல் இருக்கிற நாடு. ஆமாம், பெட்ரோல் விலை கடுமையாக ஏறும். கடுமையாக ஏறிச்சுன்னா உலகம் முழுவதும் பாதிப்பு வரும். டபுள் மடங்காக ஏறதுக்கான வாய்ப்பு உலகம் முழுவதும் பாதிப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரையிலும் எல்லா தொழில்களுமே பெட்ரோலை அடிப்படையாக கொண்டது தான். நம்ம இன்னும் வந்து அந்த சோலார் எனர்ஜியோ எலக்ட்ரானிக் எனர்ஜியோ இன்னும் நம்ம முழுக்க கொண்டு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள்லாம் வந்து எலக்ட்ரானிக்கில் ஓட ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குறோம். இன்னும் முழுக்க நம்ம மாறல. பெட்ரோல் பேஸ்டாக தான் நம்ம நாகரிகம் இதுவரையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த போர் வந்து ஈரானை வந்து தாக்கும் போது பெட்ரோல் தயாரிக்கிற மற்ற அரபு நாடுகளும் ஈரானோட சேர்ந்துச்சுன்னா பெட்ரோலுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா உலக பொருளாதாரத்தை ஒரு ஆட்டம் காட்டி விட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யோசிக்கணும். ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு, போகிற ஒரு இடத்துல நிறுத்தத்துக்கு பார்க்கலன்னா இவங்களுக்கு வந்து பெட்ரோல் வச்சுருக்கிறதுனால மற்ற பொருட்கள் இவங்களுக்கு போய் சேராமல் இவங்களும் மாட்டிக்குவாங்க. பெட்ரோலை தவிர மற்ற எல்லா பொருளுக்கும் மற்ற நாடுகளை நம்ப வேண்டியது. அவங்களுக்கு அந்த சப்ளை போச்சுன்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, உலகமே பாதிக்கப்படும். அதனால் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை, பயங்கரமான கருமயங்கள் சூழ்ந்துருக்குது. அது புயலாக மாறுமா அல்லது அப்படியே மேகம் கலைஞ்சு போகுமான்னு நம்மளால் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பெட்ரோல் டீசல் விலை சொல்லும்போது தான் அந்த ஹார்மூஸ் ஜலசந்தின்ற ஒரு வழியாக தான் வந்து அந்த பெட்ரோல் டீசலே அவங்க கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அந்த வழியை வந்து ஈரான் மூடப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாட்டுக்குள்ளும் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை கண்டிப்பாக உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லைம்மா, நட்வர்சிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம நாட்டுக்கு அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருந்தபோது ஈரானுக்கிட்ட இருந்து பெட்ரோலை டைரெக்டாக வாங்குறதுக்கு குழாய் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஈரான்லேருந்து பெட்ரோலை டைரெக்டாக நமக்கு இந்தியாவுக்கு வர்றது. வழியில் பாகிஸ்தான் கிடச்சி பாகிஸ்தானுக்கு நீ சப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 2 நாட்டுக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அமெரிக்கா அதை அலோவ் பண்ணலையே. நட்வர்சிங் உடனே பதவி நீக்கம் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் தள்ளுற அளவு கொண்டு விட்டுச்சு. அப்படி பெட்ரோல் வந்ததுன்னா நமக்கு டைரெக்டாக வந்ததுன்னா பாகிஸ்தான் இந்தியாவும், இந்திய கரன்சியை வந்து இந்தியா கொடுக்கும், பாகிஸ்தான் கரன்சி வந்து பாகிஸ்தான் கொடுத்துச்சுன்னா அமெரிக்கன் டாலர் உளுந்து போகும். இப்போ நம்ம ஈரான்கிட்ட நம்ம டைரெக்டாக ஆகும்போது அமெரிக்கன் டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும். இப்படி 2 கண்ட்ரி வந்து வாங்கலைன்னா, மிகப்பெரிய நாடுகள் வந்து பெட்ரோல் வாங்கலைன்னாக்கா அமெரிக்கா டாலர் வந்து நம்ம உபயோகப்படுத்தலைன்னா அமெரிக்கன் டாலர் உளுந்து போகும், அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். 10 நிமிஷத்தில் ஒழிச்சுக்கிட்டாங்க. சதாம் ஹுசேன் அதே தான் பண்ணார். நட்வர்சிங் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்கன் டாலர் ஒன்று கொடுக்க வேண்டியதில் அந்தந்த நாட்டு கரன்சி கொடுத்து பெட்ரோல் வாங்கிக்கணும்னு சொன்னபோது அமெரிக்கன் டாலர் உளுந்துன்னா பிச்சைக்காரன் நாடாகிடும்.
அதனால தான் இன்றைக்கி வந்து ஈரானுக்கு அவங்க மிரட்டுறதுக்கு காரணமே, ஒருவேளை இஸ்ரேலை தோக்கடிச்சு அவங்க சுப்ரீம் ஆகிட்டாங்கன்னா அமெரிக்கா அவங்க அடுத்த மிரட்டுறதுக்கு அவங்க நேரம் பிடிக்காது. அதனால தான் அமெரிக்கா இன்றைக்கி தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் ஈரானுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன இது என்னன்னாக்கா, அனுபவ ரீதியாக சொல்கிறது, 2வது உலக யுத்தத்தில் ஹிட்லரும் முசோலினி ஜப்பான் வந்து நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருந்தாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தாங்க. இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் தோற்றுக்கிட்டு தான் போனாங்க. அமெரிக்கா வந்து நேரடியாக போரில் இறங்கலை. இந்த ஜப்பான் சும்மா இருக்காமல் ஹவாயில் இருக்கிற, அமெரிக்காவினுடைய ஹவாயில் இருக்கிற பேர்ல் ஹார்பருங்கிற அந்த துறைமுகத்தில் குண்டுகளை போட்டு கப்பல்களையும் பிளேன்களையும் அழித்தாங்க. அந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சுக்கிட்டு 2வது உலக யுத்தத்தில் இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சப்போர்ட்டாக அமெரிக்கா இறங்குச்சு, ரஷ்யாவும் இறங்குச்சு. விளைவு ஜப்பான் அணுகுண்டெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு. அந்த தப்பை வந்து ஈரான் பண்ணக்கூடாது. அமெரிக்காவை வந்து தேவையில்லாமல் சீண்டனா அவங்க நேரடியாக இறங்கினாங்கன்னா உன்னால் தாங்க முடியுமாங்கிறத பார்த்துக்கணும். உன்னுடைய பலத்தை விட எதிரியுடைய பலத்தை நீங்கள் முதல்ல கணிக்கணும். இதை நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எதிரி என்ன எவ்வளோ பலசாலியாக இருக்கான், அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, அதுக்கு தடுக்கிறதுக்கான வசதிகள் நம்மக்கிட்ட இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கே போகணும். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி, ஆனால் ஈரான் இன்றைக்கி வந்து வெல்லவே முடியாதுன்னு நினைக்கப்பட்ட இஸ்ரேலை தண்ணி காட்டிட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். காசாவில் வந்து அவங்க பண்ண சேதத்தை விட டெல்லவிவில் நடந்துக்கிற சேதம் பெருசாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இஸ்ரேல் ஃபேஸ் பண்ணுது. அதை வந்து அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்காது. ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பூரா யூதர்கள் கையில். யூதர்கள் ஒரு பாதிப்புன்னா அது அமெரிக்காவை பாதிக்கும். அதனால தான் ட்ரம்ப் வந்து நிறுத்துக்கிட்டாங்கிறார். பார்க்கலாம் என்ன ஆகுது. ஏன்னா ஈரான் கிட்ட வந்து இந்த அணுசக்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். ஆனால் ஈரான் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. ஈரானுக்கு வந்து வெக்கக்கேடே இல்லையா, மக்களோட உயிரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அந்த ஒப்பந்தங்களை சைன் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி டெஹரானா ஊரில் இருக்க எல்லா மக்களையும் வந்து வேற ஊருக்கு போக சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் தோணும்? ஏன் அதை இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடாது? டெல்லவிவெல்லாம் உழுந்து போச்சு, அன்றைக்கி கொஞ்சம் ஒழுங்காக இருங்க, என்ன அதுக்கு போகிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது? அது என்னது ஈரானுக்கு மாத்திரம் சொல்லணும்? இந்த பற்றி அவங்களுக்கு சேர்த்து சொல்லணும். நீங்கள் இப்போ தீவிரவாத தாக்குதல் வந்தது, பொருளாதார இதை நிறுத்தி விடுவேன்னாரு, 2 பேரும் வாய்விட்டு நின்ட்டாங்க. அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி நிறுத்த முடியாது அவங்களால. ஏன்னா உன்னுடைய நாட்டுடைய பொருளாதாரம் வந்து யூதர்கள் கையில் இருக்கிறதுனால நீ யூதரை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். 2வது உலக யுத்தத்தில் அமெரிக்காவை சீண்டினதுனால தான் ஜப்பான் வந்து அணுகுண்டையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. அந்த நிலைமைக்கு நீங்கள் போகாதீங்க. ஜப்பான் வந்து பசிபிக்கினுடைய அந்த கடைசியில் இருக்குது. அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்ற பகுதிகளில் அதிகமாக வரல. ஆனால் இன்றைக்கி நீ இருக்கிறது வந்து மத்திய ஆசியாவில் இருக்கிற, இங்கே விழுந்துன்னா ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், இது இந்தியா எல்லாமே பாதிக்கப்படும். அது உன்னுடைய அணு உலைகள் இருக்கிற இடங்கள்லாம் அவங்க தகராறு பண்ணுறாங்க. அங்கே ஏதாவது விழுந்துன்னா என்ன ஆகும்? இப்போ தீவிரவாத தாக்குதலை வந்து ஏன் ட்ரம்ப் வந்து நிறுத்தினார்? கூடங்குளத்தில் வந்து கல்பா இது வச்சுருக்கீங்கம்மா, அணு உலை வச்சுருக்கீங்கண்ணா. அங்கே சொல்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோன்னு சொல்கிறீங்க. நம்ம நிஜமாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஒரு குண்டை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்சியா காலி. இம்ரான்கானை தானே சொன்னார், மோடி வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் மேலே பணியை போட்டபோது இம்ரான் பிரைம் மினிஸ்டர் போது சொன்னார், உங்கள்கிட்டையும் அணுகுண்டு இருக்குது, என்கிட்டையும் அணுகுண்டு இருக்குது, நீ கராச்சியில் வந்து அணுகுண்டை போட்டுரு, நீ தப்பிச்சுக்குவியா? 50வது மைலில் இருக்கிற டெல்லி அணுகுண்டு வெடித்த உடனே நாங்கள் செத்து போயிடுவோம், கதிர்வீச்சில் நீயும் தான் செத்து போவேன், 2 பேரும் தான் செத்து போவோம், புரிஞ்சுக்கோன்னார். அப்புறம் தான் மோடிக்கு புரிஞ்சுது, ஓ இது ராமர் பானம் மாதிரி இல்லை, இது அணுகுண்டுன்னு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. அப்புறம் தான் அவர் இம்ரான்கான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்க தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடக்கவே இல்லை, தெரியுமில்ல. அவர் வெளியே போனப்பறம் தான் அதுக்கு ஆரம்பித்தார். அதனால் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஈரானுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், பேர்ல் ஹார்பர் மாதிரி நீ வந்து அமெரிக்காவை தூண்டி விட்டு பெரிய யுத்தத்துக்கு கொண்டு போயிடாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆயுதங்கள் வேறு, இன்றைக்கி இருக்கிற ஆயுதங்கள் வேறு. அன்றைக்கே 2 அணுகுண்டில் வந்து உலகம் ஆடி போச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், பூமி எல்லாம் போடும். அதை புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானுடைய இந்த போர் நிறுத்தத்துக்காக வந்து G7 மாநாட்டை வந்து பாதியில் நிறுத்திட்டு நான் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போர் நிறுத்தத்தை விட பெரியது காத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு இவருடைய இந்த பதிவு? பெரிய இது காத்துக்குன்னு என்ன மீன் பண்ணுறாரு? ஏன்னா பெரிய விளைவுகள் காத்துட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதுல தான் அவர் நினைக்கிறார். ரொம்ப சொல்லமாக யாரும் பெரிய புச்சால்தனம் தேவையில்லை. அணு அணு இது செறிவு ஊட்டுற அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஈரான் மாத்திரம் போகாது, இஸ்ரேலும் தான் போகும், ஆப்கானிஸ்தான் போகும், பாகிஸ்தான் போகும், இந்தியா போகும். நாகசாகி ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அணுகுண்டினுடைய விளைவு ஆண் மலட்டுத்தன்மைக்கு அதுதான் காரணங்கிறாங்க. அன்றைக்கி ஏற்பட்ட தாக்கத்தில் ஆண்கள்லாம் அந்த சமயத்தில் பிறந்த ஆண்களுக்கெல்லாம் அந்த மலட்டுத்தன்மை வர ஆரம்பிச்சிது. 3வது தலைமுறையில் இப்போ இருக்கிற ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை மிக அதிகமாக போனதுக்கு நம்பர் 1 டிசீஸாக மாறினதுக்கு காரணம் 60 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த அணுகுண்டு கதிர்வீச்சு தாங்கிறாங்க. 2 அணுகுண்டில் இவ்வளோ பெரிய சேதம் மனித இனத்துக்கு நடந்திருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும். ஆக ஒன்று தெரியுது, உலகத்தினுடைய இறுதி நேரம் வந்துட்டு இப்படி தான் டைனோசர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கும், காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் மனித அழிவு இருக்கிற நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள நடந்த அந்த மோதல் வந்து இஸ்ரேல் வந்து அதுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போருக்கு ஏன் இந்தியா சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமாக இருக்கும்? யாரை சப்போர்ட் பண்ணாங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போருக்கு இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவை சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ இந்தியா யாரை சப்போர்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இஸ்ரேலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இஸ்ரேலுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். தப்பாக சொல்கிறேன். இந்தியா இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்ணுது. அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஈரான்கிட்ட தான் பெட்ரோல் இருக்குது. இஸ்ரேலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க பெட்ரோல் நிறுத்தினா அவங்க கதி என்ன ஆகும்? இஸ்ரேல் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதானியுடைய துறைமுகம் அங்கே இருக்குது, தாக்கப்பட்டு. அதனால தான் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுவது அதானி கம்பெனியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஈரானை பகைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வராது. இன்றைக்கி இந்த யுத்தம் பெருசாக வந்ததுன்னா பெட்ரோல் அடிப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெட்ரோல் அடிப்பட்டுச்சுன்னா பெட்ரோல் பேஸ்டு கல்ச்சர் நம்மளுக்கு உலகம் முழுவதும் பெரிய தாக்கம் ஏற்படுது. கொரோனா ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட, எய்ஸ் நோய் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த யுத்தம் பெருசாக நடந்ததுன்னா இதாகும். ஈரானுக்கு மேலே தாக்குதல் நடத்தினா அது வரதுக்கு வாய்ப்பு. இந்த நேரத்தில் போய் அதானியை காப்பாற்றுறதுக்கு மோடி போனார்னாக்கா நாட்டு மக்களை பலி கொடுத்துக்கிட்டு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய தூதரகம் மேலே வந்து தாக்குதல் வந்து ஈரான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாரு, அமெரிக்கா மேலே ஏதோ ஒரு தாக்குதலை ஏற்படுத்தா ஈரானுக்கு கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு. இப்போ தூதரகம் மேலேயே வந்து ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா அதுக்கான பதிலடி கொடுக்குமா? அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். பேர்ல் ஹார்பரில் நடந்தது ஈரான் ஞாபகம் வச்சுக்கணும். அது வரலாம் அவங்க வந்து 2வது உலக போரில் அமெரிக்கா பங்கெடுத்துக்கவே இல்லை, சைலண்டாக உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டனுங்கிற ஒரு தளபதி உள்ளே வந்து தானே 2வது உலக யுத்தத்தினுடைய போக்கையே மாற்றினார். அது வரலும் ஹிட்லரும் முசோலினியும் தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்க. பேட்டன் உள்ளே இறங்கின பிறகு தான் கதையை மாறிச்சு. அது மாதிரி வந்து நீங்கள் அமெரிக்காவை சீர்னீங்கன்னா அவங்க இறங்கினாங்கன்னா நீ தாங்குவாங்கிறது யோசனை பண்ணுறீங்க. எதனுடைய பலத்தை நீங்கள் பார்த்துக்கிங்க. அமெரிக்காவை தாக்கும் போது அமெரிக்கா வந்து பணபலம் மிகுந்த நாடு, ஆயுத பலம் மிகுந்த நாடு, பல புதுமையான ஆயுதங்களை வச்சிருக்கிற நாடு. அதையெல்லாம் அவங்க பிரயோகப்படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் இருக்குது. வியட்நாமில் வந்து அமெரிக்கா எல்லாத்தையும் தான் பயன்படுத்திச்சு, ஒன்றும் நடக்கலை. நாப்பாம் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே கிருமிகள்லாம் வந்து அப்படியே பரவி நாட்டை அழிக்கிற பாம்ஸ் எல்லாம் போட்டாங்க. வியட்நாமை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அமெரிக்கா தான் நிற்க பண்ணிச்சு. அந்த படிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஈரான் நிற்குமாங்கிறத பார்க்கணும். 2 நாட்டிலுமே வந்து நம்ம இந்தியர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊரில். அப்படி இருக்கப்போ இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்தியர்கள் வாழாத நாடுன்னு ஏதாவது சொல்லுங்க மகளா. அண்டார்டிகா ஆர்டிகா தவிர, தென்துருவத்தை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நடக்காது. அங்கே இருக்கும்போது மாட்டிக்கிட்டு தான் முடிக்கத்தான். நம்ம வந்து யாராவது அனுப்பிச்சு கூப்பிட்டுக்கிட்டு வந்துடலாம். அப்படி தான் பண்ணணும். அவ்வளோதான் பண்ணணும். அது பாதுகாப்பை கொடுக்குறேன்றாங்க. அவங்க நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பை கொடுக்காத போது குடியேறின மக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதெல்லாம் இருக்குது. பேசலாம், தியரிட்டிக்கலாக பேசலாம், ப்ராக்டிக்கலாக முடியுமாங்கிறது பார்க்கணும்.
இந்த போருக்கு பின்னாடி வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் முக்கியமாக காரணமாக இருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து இஸ்ரேலை தூண்டி விட்டு இந்த வேலைகள்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. செய்திகளும் நிறைய பரவப்பட்டு இருக்கு. ஆனால் அவரோட சைட்லேருந்து இந்த போருக்கு அமெரிக்கா எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதைத்தான் நான் நம்புகிறேன். அமெரிக்காவுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய எக்கானமி வந்து கல்ஃப் நாடுகள், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அந்த பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. அதனால் அந்த வளைகுடா நாடுகளை ஒரு பகிச்சுக்காரு. இஸ்ரேலை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் யூதர்கள் கையில் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. அதே மாதிரி அதனால் யூதர்களையும் பகைச்சிக்க முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா நடுநிலைமையாக இருக்குதுங்கிறத ட்ரம்ப் சொல்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணலாம், ஏற்றுக்கலாம். ஏன்னா அவருக்கும் தெரியும் என்ன ஆகும்னு தெரியும். இந்த 2 நாடுக்கும் இருக்கிற போர் வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். உலக போகிறாமா அது தெரியாது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்படி தீவிரவாத தாக்குதலை ஒரே நாட்டில் நிறுத்திவிட்டாங்களோ அதே மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டே பை டே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துனா அதை விட டபுளாக இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. அதை விட ட்ரிபிளாக வந்து ஈரான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுத்திட்டே இருக்கு. இஸ்ரேல் அதை எதிர்பார்க்கல. வழக்கமாக ஈரான் வந்து அடிபட்டு இந்த வளைகுடா நாடுகள் அடிபட்டு போயிடுவாங்க. அதை தான் காலகாலமாக நடந்துட்டு. இப்போ அது இல்லை. இப்போ பார்த்தா திருப்பி இவங்க அடித்து டெல் அபீவ் காணாமல் போயிடுச்சு. காசாவெல்லாம் காலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காசாவோட பெரிய சேதத்தை வந்து டெல் அபீவில் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள் ஊர்வதெல்லாம் காட்டிவிட்டாங்க. ஈரான் வந்து தன்னுடைய சக்தியை காட்டிடுச்சு. இனிமேல் இஸ்ரேல் ஜாக்கிரதையாக இருக்கும். திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க, அடிச்சிட்டாங்க. இடிஎம்என் காலத்தில் வந்து என்டபி, நான் இன்னொரு இதில் வந்து கடாஃபின்னு சொல்லிட்டேன். இடிஎம்என் வந்து இருந்தபோது இஸ்ரேல்காரர்களெல்லாம் கைது பண்ணி என்டபிங்கிற ஏர்போர்ட்டில் இப்போ பணைய கைதிகளாக வச்சார். அன்றைக்கி இஸ்ரேல் திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்தி 20 பிளேனு 50 பைலட்டுகளை என்டபி ஏர்போர்ட்லேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. இடிஎம்என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி சாமர்த்தியம்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. திடீர் தாக்குதல் நடத்தி ஜெயிச்சுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போய் காசாவில் ஒரு குண்டு விழுந்தால் டெல் அபீவில் ஒரு குண்டு விழுவுன்னு ஈரான் காட்டிப்பிடிச்சு. இப்போ இஸ்ரேல் ஜாக்கிரதையாக இருக்கும். வல்லவனுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சமமான அளவில் வளைகுடா நாடுகளும் வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்மளை அடிக்க முடியாத, நம்ம வெல்லவே முடியாத ஆட்கள் இந்தியாவில் பிஜேபி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அந்த இது இல்லை. இன்றைக்கி வளைகுடா நாடுகளும் முடிச்சுக்கிச்சு, திருப்பி தாக்குதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த போர்னால வந்து ட்ரம்ப் அவர்களுடைய உயிருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் நிறைய செய்திகள் வெளியாகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் சொன்னால் தான் வந்து அமெரிக்கா வந்து தன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணி விடுற கதைகள். அந்த காலத்தில் கோயபல்ஸ்னு ஒருத்தர் தான் ஹிட்லர் கூட, அதாவது பொய்கள் வந்து அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஜெர்மன் நாடு வந்து இரண்டாவது உலக போரில் வெற்றி பெற்றுக்கிட்டு வருதுங்கிற கதையை விட்டுக்கிட்டு இருப்பான். இங்கிலாந்து மன்னர் சுட்டுக் கொல்லப்பட்டார்னுட்டுவான். 6ஆம் ஜார்ஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார், அந்த குடும்பம் தலைமறைவாக ஓடிவிட்டது, இங்கே லண்டன் விழுந்தது அப்படின்வான். அப்போ அவெல்லாம் ஜெர்மன் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இருந்தான். அது மாதிரி பொய் பேசி உண்மையில் என்ன நடந்ததுன்னா அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் பொய்யை பேசிக்கிட்டு இருந்தான். ஜெர்மன் நம்பிடுச்சு, இந்த பொய்யெல்லாம் நம்பிடுச்சு. அதனால தான் அவங்க தோற்றதுக்கு காரணம் கோயபல்ஸ் சொன்ன பொய் வந்து உண்மைன்னு நினச்ச ஜெர்மன் மக்கள் இதாக கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததுனால தான் அவங்க தோத்தாங்க. ஆனால் அந்த பொய்கள், இந்த மாதிரி பொய்கள்லாம் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறலாம். இப்போ அமெரிக்கா உள்ளே இழுக்கணுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னால் தான், ட்ரம்ப்புக்கு மேலே உயிருக்கே ஆபத்துன்னா தான் அமெரிக்கா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி காரணத்துக்காக இது இஸ்ரேல் வந்து கிளப்பி விட்ட கதையாக இருக்கலாம். அதே மாதிரி ஈரான் நாட்டுடைய தலைவர் கமேனி கொல்லப்பட்டா இந்த போர் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு வந்து பேசியிருக்காரு. அதான் ட்ரம்ப்பை வந்து உயிரை இது பண்ணுறவங்க அதே இது இந்த பக்கமும் தலைவனுக்குள்ளேயோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். இஸ்ரேலால் கிளப்பி விடப்பட்ட கதைகள் தான். ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த பக்கம் ஒரு கிளப்பி விட்டாச்சு. ட்ரம்ப்பை உள்ளே இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தன்னை காப்பாற்றிக்க முடியல, உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே பயமுறுத்துறாங்க. ஆக இது இஸ்ரேலுடைய பரிதாப நிலையை தான் இது காட்டுது. யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதுக்குள்ளார இவங்களும் சொல்கிறாங்க நெத்தன்யாகு எங்கே ஓடி போனார்னு தெரியலன்னு. யுத்த காலத்தில் இந்த பொய்கள்லாம் நிறையா வரும். இதெல்லாம் நாம் அதை பற்றி பார்க்க வேண்டியதில்லை. பட் அந்த பொய்களுக்கு எந்த அளவுக்கு உருவம் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு ரியாக்ஷனை கொடுக்குங்கிறது தெரிஞ்சா அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற இந்த போர் வந்து போக போக எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பார்க்கணும். ரொம்ப நன்றி சார்.